مبشرهم بتحية السلام السلام عليكم ورحمة الله وبركاته. நேரடியாக நான் தலைப்புக்குள்ளேயே போயிடுறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தடம்பொருளும் இளைய சமுதாயம். இளைய சமுதாயம், இன்றைய இளைய சமுதாயம் பல விதமான அடிக்ஷன்களில் நுழைந்து கொள்வீர்கள். அதில் முக்கியமான சில விஷயங்களை சொல்கிறேன். போதையில் இன்ற சமுதாயம் அதிகமாக காணப்படுகிறது. எப்போ இந்த லாக்டவுன் என்று போடப்பட்டார்களோ அப்போதிலிருந்து சிறிய வயது உள்ளவர்கள் மதுகளை அருந்துகிறார்கள், போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள். இப்படிப்பட்ட போதை பழக்கத்தை நம்ம உடனே அவர்கள் ஒரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் தீமையை கண்டால் அத்தீமையை நீங்கள் உங்கள் முடிந்த அளவு உங்கள் கைகளால் தடுங்கள், முடியாவிட்டால் உங்கள் நாவுகளால் தடுங்கள், அதையும் முடியாவிட்டால் உங்கள் இதயங்களில் நீங்கள் வெறுத்து விடுங்கள். இதற்கு இன்னும் அர்த்தம் என்று சொல்ல வேண்டாம். நீங்கள் முன்னாடி ஒரு தீய செயல்களை நடப்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதை உங்கள் கைகளால் தடுங்கள். முடியலையா, நாவால் அவங்களை சொல்லி திருத்துங்கள். அப்படியே முடியாவிட்டால் உங்கள் இதயங்களை அதை வெறுத்து கொண்டு நீங்கள் அதை விட்டு தவிர்த்து விடுங்கள். அதை நீங்களும் செய்து அதை செய்யாதீர்கள். அது போன்றுதான் இந்த ஹதீஸின் விளக்கம் சொல்ல வருகிறது. அதே போன்று விபச்சாரம். இன்றைய சமுதாய மக்கள் அதிகமான சமுதாய வாலிபர்கள் குறிப்பாக அதிகமான பெண்கள் பின்னாடி தான் சுத்துகிறார்கள். ஒவ்வொரு பெண்களும் அவர்கள் நல்வழிக்கு கொல்லப்பட மாட்டார்கள். எல்லாம் நரகத்திற்கு செல்லும் வழி. விபச்சாரம் நரகத்திற்கு செல்லும் வழி, பெரும்பாவம். அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி யாராச்சும் விபச்சாரம் செய்து விட்டேன் என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கல்லெறிந்து கொல்லுங்கள். அதுதான் அந்தைய காலத்து தண்டனையாக இருக்கிறது. இந்த காலத்திலும் அந்த மாதிரி தண்டனைகள் இல்லை. ஏனால் அந்த அளவுக்கு இந்த காலத்தில் அந்த அளவுக்கு கலிஃபாக்கள் இல்லை. அந்த மாதிரி இந்த தண்டனைகள் நிறைவேற்றும் பொழுதுதான் இந்த சமுதாயத்தில் உள்ள இந்த சீர்கேடுகளும் இந்த பாவங்களும் தடைபெறும். அதே போன்று பணம் ஆசையை பிடித்து நிறைய பேர்கள் திரிகிறார்கள். வாலிபர்கள் சிலர் போதையின் பக்கம் திரும்புகிறார்கள் என்றால், சிலர் விபச்சாரத்தின் பக்கம் திரும்புகிறார்கள் என்று சொன்னால், சிலர் பணத்தின் மீது ஆசை கொண்டு வீடுகளிலே பிரச்சனையை உண்டாக்குகிறார்கள். தன் செல்வம் என்று தன் தந்தையும் தாய்களை மதிக்காமல் அவர்களை அநாத இல்லத்துக்கு அனுப்பிவிடுகிறார்கள். இது பெரும் மோசமான விஷயமாக இதில் நம்ம சமுதாயத்தில் காணப்படுகிறது. குறிப்பாக முஸ்லீம்கள் நம்ம இந்த மாதிரி செய்யவே கூடாது. இதை போன்று போதைகள் கடுமையாகுவதும் விபச்சாரத்திலும் இந்த பணத்தாசை கொடுத்து திரிவதும் மிகப்பெரிய கேடாகும். முக்கியமாக அந்த இளைய சமுதாயம் தடப்படும் ஒரே வழி இளையதளம் என்ன என்று சொன்னால், அது இளைய தளம் இந்த இன்ஸ்டாகிராமில் தான். இந்த இன்ஸ்டாகிராமில் தான் இந்த இளைய சமுதாயம் என்பது மிக முக்கியமாக தடம் புரளுகிறது. பல பெண்களுடன் அவர்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளுகிறார்கள். அந்த தொடர்பு சிறுக பெருசாகி விபச்சாரத்துக்கு உள்ளாகிறது. இது போன்று பெரிய பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். பாவம் நரகத்திற்கே தான் வழிகாட்டும். நரகத்தில் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தாலா கேட்பான், உன் வாலிபத்தை நீ எவ்வாறு பயனளித்தாய் என்று செல்லும் போது அல்லாஹ் தாலா நம் படைத்த ரப்பின் முன்னாடி நம்ம என்ன சொல்ல முடியும்? யோசித்து பார்த்தீர்களா? நம் இறைவன் முன்னாடி யாரெல்லாம் நான் இப்படி தெரியாமல் பண்ணிட்டேன் என்று சொல்ல முடியுமா? அதுக்கு தான் இந்த காலத்திலே மார்க்க கல்வியை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதே போல இந்த மார்க்க கல்வியை நல்ல முறையில் கற்று பிறருக்கும் இதை எடுத்து உரைத்து இவ்வாறு செய்யாதீர்கள், இது ஹராமாக்கப்பட்டிருக்கு, இது ஹலாலாக்கப்பட்டிருக்குது என்று நம்ம எடுத்து உரைக்கும் பாக்கியத்தை வல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தரல் புரிவானாக. வாஹிர் தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.